நடிகை ஷில்பா ஷெட்டியின் 60 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் நடிகை பிபாஷா பாசுவையும் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். பிரபல பாலிவுட் நடிகை நேஹா துப்பியாவும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். பிரபல நடிகைகள், இயக்குநர்களை விசாரணை வளையத்திற்குள் போலீசார் கொண்டு வந்ததன் பின்னணி என்ன? ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ரா பெஸ்ட் டீல் டிவி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். அதன் பிறகு இந்த நிறுவனம் மூடப்பட்டது. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக இந்த நிறுவனம் மூடுவிழா கண்டது. முன்னதாக இந்த தொழிலுக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ்குந்த்ரா ஆகியோர் தொழிலதிபர் தீபக் கோத்தாரி என்பவரிடம் 60 கோடி ரூபாய் வரை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களின் தொழிலை விரிவுபடுத்துவதாக கூறி பணம் வாங்கியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் அந்த நிறுவனம் மூடப்பட்ட நிலையில் அதன் பிறகு அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 60 கோடி ரூபாயை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ்குந்த்ரா ஆகியோர் தொழிலில் முதலீடு செய்யாமல் தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டதாகவும் தொழிலதிபர் தீபக் கோத்தாரி குற்றம் சாட்டியுள்ளார். தீபக் கோத்தாரி பணம் கேட்டபோது ஆண்டுக்கு 12% வட்டியுடன் பணத்தை தருவதாக ஷில்பா ஷெட்டி கூறியதாகவும், ஆனால் சொன்னபடி அவர்கள் பணத்தை வழங்கவில்லை என்றும் தீபக் கோத்தாரி மும்பை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த புகாரை ஷில்பா ஷெட்டி மற்றும் ராஜ்குந்த்ரா ஆகியோர் மறுத்தனர். தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். எனினும் தொழிலதிபர் தீபக் கோத்தாரியின் புகாரின் பேரில் போலீசார் ஷில்பா ஷெட்டி, ராஜ்குந்த்ரா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக ஷில்பா ஷெட்டி மற்றும் ராஜ்குந்த்ராவுக்கு எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கினர். இந்த நிலையில் தமிழில் சச்சின் உட்பட பாலிவுட்டில் ஏராளமான படங்களில் நடித்தவர் நடிகை பிபாஷா பாசு. இவரையும் இந்த வழக்கில் போலீசார் விசாரிக்க உள்ளனர். பிபாஷா பாசு மட்டுமல்லாமல் பிரபல பாலிவுட் நடிகை நேஹா துப்பியாவையும் இந்த வழக்கில் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஷில்பா ஷெட்டியின் நிறுவனத்தை விளம்பரம் செய்யும் பணியில் நடிகைகள் பிபாஷா பாசு, நேஹா துப்பியா, இயக்குனர் ஏக்தா கபூர் ஆகிய மூவரும் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக அவர்கள் வாங்கிய பணம் எவ்வளவு, அந்த பணம் எங்கிருந்து ஷில்பா ஷெட்டி தரப்பில் கொடுக்கப்பட்டது என விசாரிக்க உள்ளனர். ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ்குந்த்ராவின் 60 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் அடுத்தடுத்து நடிகைகள் விசாரிக்கப்படும் சம்பவம் பாலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.